ஹாய் கெஸ் இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரட்டான நாட்டுக்கோழி குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேன் ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணி நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வரமிளகா. வரமிளகா வந்து நீங்கள் 4 to 5 வரமிளகா யூஸ் பண்ணலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்கிறதுனால நான் 2 மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையுமே நல்லா சேர்ந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் வந்து அன்னாச்சி பூ, மராத்தி மொக்கு, கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு அரோமா வரும். கல்பாசி எல்லாம் குழந்தைங்களோட நெஞ்சு சளிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கம்பல்சரி அத கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய துண்டு தேங்காய வந்து நான் பிளெண்டர்ல போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஃபுல்லாவே நல்லா இந்த மாரி ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. ரோஸ்ட் பண்ணிறணும் நல்லாவே. அதில கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி நல்லா கிரிஸ்பியா மாறிடுற அளவுக்கு நம்ம தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நெக்ஸ்ட் இத மிக்ஸ்சர் ஜார்ல போட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து குக்கர்ல தான் செய்ய போறோம். அதில கடலெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். அரைக்கலங்க. இடிச்சு தான் வச்சிருக்கேன். அப்பதான் டேஸ்ட் நல்லாருக்கும். எப்பவுமே நீங்க வெங்காயம் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி டேஸ்ட் மாறும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதில நல்லா பச்சை வாடை எல்லாம் போனதும், ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளிய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலா அரைச்சிருக்கோம்ல, அதையுமே இதில நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா, நாட்டுக்கோழிய இதில வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். மசாலா கூட அது நல்லா பிளெண்ட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது தண்ணி மாரி இருந்தா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கர்ல விசில் விடும்போது எப்படியும் தண்ணி இழுத்துரும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே நீங்க ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. பேசிக்காவே உங்களுக்கு நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் விசில் நெறையா விடணும். ஸோ ஒரு 4 விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா நம்ம இப்போ ஸ்டவ் அகைன் ஆன் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி இருக்குன்ட்டு பாருங்க. சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி நல்லா கொதி வரும்போது, நீங்க ஒரு டைம் டேஸ்ட் எல்லாம் சரியா இருக்கா? உப்பு சரியா இருக்கா? காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் போட்டு நீங்க இத கார்னிஷ் பண்ணுங்க. ரொம்பவே நல்ல மணமா இருக்கும். ஸோ ஈஸியான ஒரு விஷயம் தாங்க இந்த ரெசிபி. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். வேற ஏதாச்சும் நான் குக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் பண்ணலாம். பாய் கைஸ்.